வணக்கம். ஆதிபகவன் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி திருக்குறளின் 38வது அதிகாரமாகிய ஊழ் என்ற அதிகாரத்தின் 4வது குறட்பாவை என்று பார்க்க இருக்கிறோம். கடைசி 2 அடிகள் தான் திருக்குறள். இந்த முன்னாடி 2 அடிகள் கவிராட்சச ஜெகவீர பாண்டியன் அவர் எழுதி இது ஒரு வெண்பாகவாக மாற்றியிருக்கிறார். முதல்ல இந்த குறளை மட்டும் பார்ப்போம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இது ஏன் இந்த அடைப்புக்குறிக்குள்ள போட்டிருக்கிறேன்னா, இது குற்றியலுகரம். அது 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது ஒரு உயிர் ஏறிய உகரம் காணாமல் போயிடும். இருவே உலகத்து உலகத்தியற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறுன்னு தான் செய்யுள் வடிவில் எழுதணும். இதோட பொருள் என்னன்னா, உலகத்து இயற்கை, இந்த தொடரை மட்டும் பாருங்க. உலகத்து இயற்கைனா உலகத்து இயல்பு, அதாவது உலகம் என்பது உலகத்தில் உள்ள மக்களின் மேல் ஆகி வந்தது. உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் உலகத்து இயற்கை இருவேறு, 2 டிஃப்ரெண்ட் திங்ஸாக இருக்கும். அப்படின்னா பெரும்பாலும் நல்ல அறிவுள்ளவர்களிடம் செல்வம் இருக்காது, செல்வம் இருப்பவர்களிடம் அறிவு இருக்காது, அறிவு குறைவாக இருக்கும். அப்படிங்கிறது உலகத்து இயற்கை அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியதாக நிறைய உரையாசிரியர்கள் சொல்றாங்க. திருவேறுனா, திருன்னா செல்வம். செல்வம் அவனிடம் இருப்பதற்கு காரணமான ஊழ், நல் ஊழ் வேறு, தெள்ளியராதலும் வேறு. தெள்ளியராதல்னா தெளிந்த அறிவுடையவராதல், ஆதலும் வேறு. ஆதலும் வேறுனா வேறு ஊழின் காரணமாக. அதாவது பிராரப்த கண்மம் கூட்டப்பட்டதுல 16 பேர்கள் சொல்லுவாங்க. அந்த 16 பேர்களில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு வாராத நட்பும் சலியாத மனமும் அன்பகராத மனைவியும் நல்லா நிறைய ஒரு 16 பேர்கள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது என்னன்னா செல்வமும் கல்வியும். செல்வம் இருக்கிறவனிடம் கல்வி இருக்காது, கல்வி இருப்பவனிடம் செல்வம் இருக்காது என்பது பொதுவான விதி. ஆனால் அந்த விதி விலக்காகவும் சில பேரிடம் செல்வமும் கல்வியும் கூட சேர்ந்து இருக்கும். அது குறைந்தபட்சமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊழ் செல்வத்துக்கு காரணமான ஊழ் வேற, கல்விக்கு தகுந்த காரணமான ஊழ் வேறு அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுது. அதுக்கு ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை என்னன்னா, துரோணாச்சாரியார் இவர் கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்குமே குரு. இந்த துருவன்கிறவன் யாருன்னா பாஞ்சால நாட்டு மன்னர். இவங்க 2 பேரும் சின்ன வயதா இருந்த பொழுது நண்பர்கள், ஒன்னா படிச்சாங்க. அப்போ துருவன் சொல்லியிருப்பான் துரோணன் கிட்ட, நான் இளவரசனா இருக்கிறேன், இப்போ பின்னாடி மன்னன் ஆகும்போது உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்னை பாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன்ட்டு. அதே போல இந்த துரோணன் என்னாகும், திருமணம் எல்லாம் ஆகி வறுமையில வாடும் பொழுது துரோணனோட மனைவி, துருவன் உங்க நண்பர் தானே, அரசர் தானே, அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மாடு வாங்கிட்டு வாங்க, அந்த மாட்டை வச்சு பாலை கறந்து நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லுவார். அப்ப துரோணன் போய் துருவன் கிட்ட கேட்கும் பொழுது துருவன் ஏடா நீ ஒரு பஞ்ச பரதேசி, நீ எனக்கு நண்பனா, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இகழ்ந்து அவனை அனுப்பிச்சிருவான். அப்போ இவன் கலைகளில் பெரியவனா இருந்தால் கூட, போர்க்கலை மேற்கொண்டு எல்லாமே வல்லவரா இருந்த துரோணன் ஏன் துருவனிடம் கொள்ள வந்தது என்னை, பொருள் கொள்ள ஏதோ ஒரு செல்வம் வேணும், கொள்ள வந்தது என்னை குமரேசா அப்படின்னு முருகனை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி முதல் 2 அடிகள். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி திருக்குறள்ல இருந்து சொல்றாங்க, கொள்ளும் திருவேறு, கொள்ளும் இருவேறு உலகத்தியற்கை. ஏன் அப்படி போகுதுன்னா, இந்த துரோணன் பிராரப்தத்துக்கு காரணமாக அவன் தெள்ளியராக மாறியிருக்கிறான், துருவன் செல்வனாக இருந்தான் அப்படிங்கிறது. அப்ப இது சொல்றது என்ன அப்படின்னா, பொதுவாக நல் ஊழின் காரணமாக, நல் ஊழ் தான் 2மே, செல்வமும் நல் ஊழ் தான், கல்வியும் நல்ல ஊழ் தான். ஆனாலும் இந்த 2 ஊழ்களும் தனித்தனி. செல்வத்துக்கு தனியான ஊழ் வரணும், சஞ்சித கர்மத்திலிருந்து பிராரப்த கர்மமாக.
அதே போல கல்வி வர்றதுக்கும் தெளிந்த அறிவு கிடைக்கிறதுக்கும் பிராரப்த கர்மம் வந்து சஞ்சித கர்மத்திலிருந்து அது ஒரு தனி பகுதி. இந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட், இது மிக்ஸ் ஆகாது. அப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பகுதியும் கிடைக்கும். இருவேறு பகுதிகள் வரும் ஒரு மனிதனுக்கு. ஒன்று என்னன்னா திருவுக்கு காரணமான ஊழ் வேறு, தெள்ளியராதலுக்கு காரணமான ஊழ் வேறு. பெரும்பாலும் திரு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா திரு இருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் விதிவிலக்காக இரண்டுமே இருக்கும் என்பது இந்த குறளின் பொருள். வணக்கம்.